Hi students, now இப்போ exercise 2.12 first sum பார்க்கலாமா? Let b greater than 0, b not equal to 1, express y equal to b power x கொடுத்துறாங்களே. So given y equal to b power x கொடுத்துறாங்க. இதெல்லாம் நமக்கு express in logarithmic form மாற்ற சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா take log on both sides, ரெண்டு பக்கம் log எடுக்கிறோம் with base b எடுத்துங்க, base b நமக்கு log base b y இங்க லெஃப்ட் சைட்ல ஈக்குவல் டு log base b இங்க இருக்கு b பவர் x இருக்கு. அப்போ இது பேஸ் இது பவரா, அதுக்கும் பவர் இருக்கா, அப்போ நம்ம பவர் ரிலீஸ் பண்ணலாம். அப்போ அந்த பவர் நம்ம ஃப்ரண்ட்ல வந்துடும். சரிங்களா? இது மாதிரி நமக்கு வந்து பேஸும் பவரும் லாக்ல இருந்து சேம் வேல்யூ இருந்தால் வேல்யூ 1 5x. இதனால நமக்கு log b பவர் y ஈக்குவல் டு x வந்துருச்சு. சரிங்களா? நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த exponents formula a power x is defined as for x belongs to the real number. சரிங்களா? அதாவது a power x சொல்லும்போது நமக்கு டொமைன் நமக்கு ரியல் நம்பருக்கு எல்லாத்துக்கும் டிஃபெண்ட் ஆகும். அதே லாக் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி அது ஃபார் பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு மட்டும் தான் வரும். நமக்கு இங்கே இந்த இடத்துல டொமைன் பார்த்தீங்கன்னு ஒயர் வழி தான் டொமைன் இல்லையா? இப்போ இங்கே டொமைன் என்ன பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் வந்துடும். ஒயர் வழி நீங்கள் என்ன நமக்கு அதாவது லாக் நீ போடும்போது நம்ம ரியல் நம்பர் மைனஸ் ப்ளஸ் எதுனா நீங்கள் போடலாம். பட் ஆனால் கிடைக்கிற வேல்யூ நமக்கு ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் ரியல்ஸ் தான் நமக்கு இருக்கும். இப்போ டொமைன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆர் போட்டுடலாம் ரியல் நம்பர்ஸ். சரிங்களா? அதுவே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 to +∞ மட்டும் தான். அதாவது வேல்யூ நமக்கு வந்து ப்ளஸ் வேல்யூ மட்டும் இருக்கும். அதாவது 0 வந்து +∞ வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா?